ஐயோ ரோஷன், ஏன் ரோஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? ஏற்கனவே உங்க அம்மாவும் உங்க மாமாவும் என் மேல டென்ஷனா வர இருக்காங்க. இந்த நேரத்துல நீ வர சிரிச்சு சிரிச்சு விளையாடுறதுக்கு கூட கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. ரோஷன், எத்தனை வாட்டி சொல்றது இந்த மாதிரி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசாதன்னு சொல்லி? வீட்டுல அணுவதான் அந்த மாதிரி கூப்பிடுறேன்னா வெளியே வந்து இவங்களையும் இந்த மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அடி பட போற பாரு என்கிட்ட. குட்டி பாப்பாவா? குட்டி பாப்பா மாதிரியே நடந்துட்டு இருக்க நீ. பண்ற வேலையெல்லாம் பாரு. குட்டி பாப்பாவா? குட்டி பாப்பா அடி வாங்க போற என்கிட்ட. ஆமா, ஆளையும் உட்கார்ந்துட்டு இருக்க ஸ்டைலையும் பாரு. மேல ஏறிதான் உட்காருவீங்களோ? கீழே எல்லாம் இருக்க முடியாது உங்களால. கீழே இருந்து விழுந்தா என்ன ஆகுறது? மண்டை உடஞ்சிரும். ஏற்கனவே மண்டை மொட்டை அடிச்சு வச்சிருக்கு. இன்னும் ரத்தம் வந்துட்டு பேண்டேஜ் போட்டு போ, சரியா? எதுக்கு இப்ப சும்மா சும்மா எரிஞ்சுகிட்டு இருக்க அவங்கிட்ட? வீட்டுல கூப்பிடுறது வேற ரகு. ஹாஸ்பிட்டல்ல வந்து இவங்கள ரீனா ரீனான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு மரியாதை தர வேண்டாமா? என்னதான் நம்ம கீழே வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கான மரியாதையை நம்ம தந்துதான் ஆகணும் ரகு. எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இல்லன்னு வச்சுக்கோ, பெரியவங்க நாளுக்கு அப்புறம் எல்லாரையுமே இந்த மாதிரிதான் கூப்பிட ஆரம்பிச்சிருவான். நம்ம நினைக்கிறோம் அது சின்ன விஷயம்னு சொல்லிட்டு, ஆனா அது சின்ன விஷயமே இல்ல. வளர வளர அது ரொம்ப பெரிய தப்பான விஷயமா கொண்டு போய் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இப்பவுமே கண்டிச்சு வைக்கிறேன். உன் கருத்தூசி எல்லாம் அங்க எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாச்சும் போடு. குழந்தைகிட்ட வந்து ரோஷன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? அவங்க உன்னை விட ரொம்ப பெரியவங்க இல்லையா? நீ குட்டி பாப்பா தானே. குட்டி பாப்பா இந்த மாதிரி சொல்லுமா? சொல்லு. அப்படி சொல்லக்கூடாது தி தங்கம். ஃப்ரெண்டு தான் இல்லன்னு சொல்லல. ஆனா ஃப்ரெண்டுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. வாப்பா போப்பா அப்படிதானே சொல்லணும் நம்ம. அவங்க உன்னை விட ரொம்ப பெரியவங்க இல்லையா? அதனால நீ அவங்க பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடாது. இல்லன்னா ஃப்ரெண்டுன்னு வேணா கூப்பிட்டுக்கோ. ஒதுக்கேவா? கேக்குற கேள்விய பத்தியா? சின்ன பிள்ளைதான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குமா? உன் ஃப்ரெண்டுக்கு உன் கூட விளையாடுறதுக்கு இங்க யாரும் சம்பளம் கொடுக்கல. வேலை செய்யறதுக்காண்டி தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆளை பாரு. உன்னை அப்பனா ஸ்கூலுக்கு அனுப்புறேன். அங்க போயிட்டு ஃப்ரெண்டு பிடிச்சு அங்க விளையாடு, சரியா? ஸ்கூலுக்கு போனாதான் டீச்சர் கிட்ட ஒரு 4 அடி வாங்குவேன். அப்ப தெரியும் உனக்கு. ஆளை பாரு. அவன் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்ல போறான். நீ விளையாட்டா சொல்றதெல்லாம் அவன் சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்கான். ஷோ, பேச அந்த டாபிக்க விட்டுட்டு வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம். இவனை எதுக்குறா இங்க கூட்டிக்கிட்டு வந்த? முதல்ல அனுக்கிட்டவே அனுப்பிவிட வேண்டியதானே? அவ தானே காலையில கூட்டிட்டு வந்தா, மதியம் போனால அப்படியே அனுப்பிவிட வேண்டியதானே? எப்ப பாரு இவனை கூப்பிட்டு வச்சு ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கிட்டு. இது ஹாஸ்பிட்டல்ல வீடா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் தான் போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறானே. அதுவும் இல்லாம நான் 4 மணிக்கு இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு உனக்கும் தெரியும்ல. நான் போகும்போது அப்படியே கூட்டிட்டு போயிருவேன் கையோட. வீடு என்னமோ சொல்றதே கேட்க மாட்டீங்க. ஆனா 2 பேரும் இங்க பாரு ரோஷன், இப்ப நீ அமைதியா இல்லன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறமா உன்னுடைய ஃப்ரெண்ட தான் நான் திட்டுவேன். பரவாயில்லையா? வேண்டாமா ஃப்ரெண்ட் திட்டாத. ஃப்ரெண்ட் பாவம் தானே. ஃப்ரெண்ட் கிட்ட விளையாடணும்னு சொல்லி தான் இருந்தேன். நீ தான சொன்ன ஃப்ரெண்ட் கூட விளையாட கொடுக்கன்னு சொல்லி. ஃப்ரெண்ட் ஏமா என்கிட்ட தர மாட்டேங்க? ஐயோ கடவுளே, ஏன்டா இப்படி பாடா படுத்துற என்ன? அவங்க என்ன பொம்மையாடா உன்கிட்ட தூக்கி குடுக்கறதுக்கு? உன் வயசு என்ன, அவங்க வயசு என்னடா? ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்க வயசு பாரு. மொட்டை மண்டை கொட்டி விட்டுருவேன். அமைதி இருடா. இப்ப அமைதி இல்லன்னு வச்சுக்கோ, இப்பமே விரட்டி விட்டுருவேன் வெளியே. பாத்துக்கோ. ஷோ, சரி சரி அழுவாத. ஃப்ரெண்டு கூட விளையாடணும் அப்படிதானே? நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour உன் ஃப்ரெண்டு கூட இருந்துட்டு போ, சரியா? இந்த டைம்ல நாங்க முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம். நீ இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், நாங்க எப்படி பேச முடியும்? குட்டி பையனா சமத்து பையனா அமைதியா இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ரோஷன் பேட் பைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ரோஷன் குட் பாயா பேட் பாயா? குட் பாய் எல்லாம் அமைதியா இருப்பாங்க. பேட் பாய் தான் இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாராச்சும் பேசும்போது அவங்க பெரியவங்களுக்கு மரியாதை தராம இப்படி பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடுவாங்க. நீ குட் பாய்னா பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட கூடாது. அப்ப நீ குட் பாய் இல்லையா? சரி, சமத்தா இருக்கணும். மேம்
சாரி ரீனா, என்னதான் இருந்தாலும் என்னுடைய பையனா இருந்தாலும் உங்களை மரியாதை இல்லாம பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்தக்கான இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாம் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, பட் ஆனால் இப்போ அரேஞ்ச் பண்ண முடியாத நிலமையில இருக்கும். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அட்மின் சைட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான டிசிஷன் மேக் பண்ணியிருக்கோம். ஆமா, அத சொல்றதுக்கு தான் எல்லாரையும் கூப்பிடணும்னு நினைச்சோம். பட் ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட முடியல, சொல்லவும் முடியல. சீனியர் நர்ஸ் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். கோனர்ஸ் ஆன மதுவும் நீங்களும் சேர்ந்து எல்லார்கிட்டயும் இந்த ஸ்டஃப்ல வந்து நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து இனிமே வந்து பிளானிங் வந்து 3 ஷிஃப்டா ரன் ஆகும். என்னென்ன மாதிரி பிளானிங்ன்ட்டு இப்போ வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீ சொல்லுப்பா. அது எந்த மாதிரி பிளானிங்னா, ஐயோ கடவுளே, என் பிள்ளைய எப்படியெல்லாம் கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்காளே, இவன் நல்லா இருப்பாளா? கண்டிப்பா இவன் நல்லாவே இருக்க மாட்டா. என் பிள்ளை இப்படி அநியாயமெல்லாம் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கா. அடி பாவி, கொஞ்சமாச்சு உனக்கு இறக்கம் எதனா இருக்காடி? ராட்சசி ராட்சசி. ஐயோ, யாருக்கிட்டன்னு போய் நிப்பேன், என்னத்தன்னு நான் சொல்லுவேன்? பட்டு போல வளர்த்து பாறாங்கல்லுல போய் இடிச்சுக்கிட்ட கதையால இருக்கு. என் பிள்ளைய என் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தேன். இன்னைக்கு வந்தவன் கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்காந்து வச்சுட்டு வந்துட்டாளே. அம்மா, என்னம்மா இங்க பாருமா, அண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கம்மா. அண்ணி நம்மளுக்கு நல்லதுதாம்மா நினைப்பாங்க. அண்ணி இப்படிலாம் சொல்லாதம்மா. அண்ணி சீக்கிரமா வெளியே வந்துருமா. அண்ணி ஏதாச்சும் தப்பு பண்ணிருக்கோம்னு நினைக்கேம்மா. அழுவாதம்மா. நீ அழுதுட்டே இருந்தானா உனக்கு உடம்பு சரியாம போயிடும். அம்மா அழுவாதம்மா. ஆமா, அண்ணி நொன்னி வந்துட்டான். அண்ணி வாயில வருது, போய் தூர. ஆசாசியா வளர்த்து கிளிய குழந்தை கையில கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டனே. என் பிள்ளைய பொத்தி பொத்தில வளர்த்தேன். இப்படி எல்லாம் என் பிள்ளைய வாழ்க்கைய சீரழிக்கணும்னு வந்திருக்கான். எத்தனை நாள் கனவு கண்டுகிட்டு இருந்தானு தெரியலையே. அடக்கடவுளே, ஐயோயா, ஏன் இப்படி உட்காந்து அழுதுகிட்டீங்க? தரையில எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கா? என்னாச்சு? உன் மருமக ஒய்யாரமா மெத்தையில உட்காந்துக்கிட்டு இருக்கா, பிள்ளையும் அம்மையும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க தரையில. என்னாச்சு? என்ன உன் மருமக ஏதாச்சும் சொல்லிட்டாளா? சண்டை போட்டுட்டாளா? என்ன ஒரே சத்தமா கிடந்துச்சு, வெளியே இருக்கிறவங்க சொன்னாங்க, அதனாலதான் வந்தேன். என்னாச்சு சொல்லு. அது ஏன் கேக்கீங்க? என் பிள்ளைகளை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு வந்திருக்காமா இந்த படுபாவி. இவளை பார்த்து பார்த்து சீராட்டி கல்யாணம் முடிச்சு அவன் இருந்த இடுப்புக்கெல்லாம் இவ கால் தூசிக்கு பெறுவாளா? என் பிள்ளை கால் தூசிக்கு இவ பெறுவாளாமா? இவளை எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு அவன் நினைச்சான். அவளை கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சுட்டு வந்திருக்காமா. இவளுக்கு எவ்வளவு அகத்தியமர் இருக்கும். என்னடியாச்சு? என்ன இப்படி சொல்றத? சேசன்ல இருக்கானா? ஐயா, சேசனுக்கு எப்படி போனா? என்னாச்சு? வேலை வரைய சொல்லி. ஏமா, உனக்கே இது தகுமா? மாமியார கீழே உட்கார வச்சுட்டு மருமகன் நீ ஒய்யாரமா மெத்தையில உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவ உட்காந்தாங்கன்னு அழுதுகிட்டு இருக்கா. நீ என்ன வெறிக்கி வெறிக்கி பாத்துக்கிட்டு இருக்கவே அவளை? என்னன்னா என்ன நடக்குது வீட்டுல? யாரும் இல்லாத பிள்ளைன்னு சொல்லி உன நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த பாவத்துக்கா இந்த வீட்டை இப்படி எல்லாம் ஆட்டி பிடிக்க? நீ இங்க பாருங்க, மரியாதையா போயிருங்க. இருக்கிற டென்ஷனுக்கு எதையாச்சும் சொல்லி விட்டுறா சொல்லிட்டேன். ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த வீட்டுல வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க? இந்த வீட்டுல யாரு நீங்க? அம்மாடியா அம்மா, என்ன பேச்சு பேசுறா உன் மருமத? அன்னைக்கே சொன்ன கேட்டியா? உன் மருமவளை தலையில தூக்கி வச்சு ஆட்டாத அப்படின்னு சொல்லி. சீக்காலியா இருந்துகிட்டு வாசல பெருக்கிறது என்ன, வீட்டை கூட்டுறது என்ன, பாத்திரத்தை கழுவுறது என்ன, சமையல பொங்குறது என்ன, இவ்வளவு வேலை செஞ்சா இன்னைக்கு பாரு உன் மருமவ உன்னையும் குறை சொல்லிக்கிட்டு உன் பிள்ளையும் சேசன்ல புடிச்சு கொடுத்துருக்கா. என்னன்னு பிடிச்சு கொடுத்துருக்கானா? வரதட்சணை கொடுமைன்னா? பாட்டியோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல இருக்கிறது நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க போங்க. இந்த பிள்ளைக்கும் எப்படி சொல்லி கொடுத்துருக்கா வந்த ஒரு மாசத்துல? நல்லதான் பழச்சிப்படியம்மா, பழச்சிப்ப. எங்க போனாலும் நீ பழச்சிப்ப. இந்த வீட்டையும் இப்படி எல்லாம் ஆட்டி படைச்சிட்ட. ஒரு நாளும் இப்படி அழுகுச்சக்கனா ஒரு நாளும் பார்த்தது இல்லை இந்த வீட்டுல. வந்த ஒரு மாசத்துல அவனை கொண்டு சேஷன்ல வச்சுட்ட. என் வேலை வர போயிட்டாமே ஒரு வாரத்துல. எல்லாம் ராசி, உன் ராசி தான். ஆமா, அப்பமே சொன்னேன், யாத ஜாதி என்ன ஏது கோலம் கோத்திரம் ஒன்னும் தெரியாம கல்யாணத்தை முடிக்காதேன்னு. அது வேற எல்லாத்தையும் பார்க்காம கல்யாணம் முடிச்சல, அதனாலதான் இவ்வளவோ பிரச்சனை. ஏன் சொல்லுபடி கேட்டிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா?
அப்பா அம்மா இருந்த பொண்ணா இருந்தா எடுத்து சொல்லுவாங்க, இது தப்புமா, இப்படி நடந்துக்கணும், இப்படிதான் மாமியார் வீட்டுல இருக்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்கதான் அது இல்லையே, அப்ப எப்படி சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க? போது நிறுத்துங்க, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் வளர்த்த பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தா? மரியாதையா பேச கத்துக்கோங்க. வயசானவங்களாச்சும் மரியாதை கொடுக்கணும்ன்ற ஒரு காத்துக்காண்டிதான் இவ்வளவு நேரம் பொறுமையா உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, போலீஸுக்கு போன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆகாது உங்களை உள்ள வைக்கிறதுக்கு. மரியாதை இங்க இருந்து போயிருங்க சொல்லிட்டேன். தேவையில்லாம வந்து கண்டதையும் பேசி அவங்க மனசையும் குழப்பி ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்களோன்னு தெரியல. ச்சீ, எப்படியெல்லாம் பேசுறா பத்தியா? என்ன வயசுக்கு மரியாதை கொடுக்காளா? வளர்த்த வளர்ப்பு அப்படி. வாய மூடுங்கன்னு சொன்னேன். என் அம்மா வளர்த்த வளர்ப்ப பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியும் இல்ல, உரிமையும் இல்ல. இந்த உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வளர்த்த வளர்ப்பை விட என் அம்மா வளர்த்த வளர்ப்பு நல்லாதான் இருக்கு. என் அம்மாக்கு நான் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துதான் போயிருக்காங்க. ஆனா இவங்க இருந்து என்ன பிரயோஜனம்? என் அம்மா இல்லாம இருக்கலாம், இல்லன்னு சொல்ல. பட் ஆனா இவங்க அவங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற ஏதாச்சும் ஒன்னாச்சும் சொல்லி கொடுத்துருப்பாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து கல்யாணம்ன்ற பேர்ல எப்படி ஒரு பொண்ணை ஏமாத்தலாம்னு வேணா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க தவிர மத்தபடி எதையும் சொல்லி கொடுத்து வளர்க்கல. அம்மா என்ன பேச்சு பேசுற ஒரு மருமவ? அததான் நானும் அப்பா வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றா. என் பிள்ளை வெளிய வீட்டு வாசல தாண்டுமா? இவ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் கூடி கூத்துன்னு பழக்கத்தை கத்து வச்சுக்கிட்டு இருக்காத்தே. இதுக்கு முன்னாடிதான் என் பிள்ளை வீட்டு வாசப்படி தாண்டுமா. நானும் என் மோவன் 3 பேரும் 6 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்தோம்னா வெளியே வருவோமா சொல்லுங்க? இந்த 1 மாசமா தான் அவன் கூடி இந்த மாதிரி சண்டை சச்சரவா போய்கிட்டு இருக்கான். எதுனாலத்தே? இவ வந்ததுனாலதான். இவதாத்தே எல்லாத்துக்குமே காரணம். இவளையோட நடத்தையும் சரியில்லை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். மரியாதையா தூர வந்துரு. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம வீட்டுல இருந்துகிட்டு. இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன். இந்த வீட்டை விட்டு இந்த நிமிஷம் நான் போறேன்னு முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க தப்பா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இன்கேஸ் நான் இந்த வீட்டை விட்டு இப்ப போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, காலத்துக்கும் உங்க பையன் வெளியவே வர முடியாத அளவுக்கும் ஆகும். அதுவும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல சும்மா விட மாட்டாங்க. கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டா கவர்மெண்ட் ஜாப் வேலையும் போயிடும், தெரியுமா? இது எதுவுமே நடக்க கூடாதுன்னு நான் காலையில இருந்து நைட் ஃபுல்லா ஷிஃப்ட் பார்த்துட்டு காலையில வந்த பொண்ணு ஒரு காஃபி மட்டும் நான் குடிச்சிருக்கேன். இன்ன வரைக்கும் யாருக்கும் ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்க சைட்ல இருந்து என்ன பண்ணீங்க? பெத்த பிள்ளைங்கிறீங்க. இந்த பாட்டி வந்து இப்ப பேசுறாங்களே, இந்த பாட்டி கிட்ட சொல்லுங்களேன், ஒரு 50,000 தூக்கிட்டு வந்து தர சொல்லி. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா? வந்து எல்லாரும் பேசிட்டு வெளியே போயிருவாங்களே தவிர யாரும் வந்து உதவியும் நிக்க மாட்டாங்க. ஆமா, நம்ம கஷ்டப்படும் போது எவ்வளவு வந்து நிக்க மாட்டான். ஷோ கடவுளே, என்னங்க மனுஷங்க நீங்களா? என்னடி நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் காலையில இருந்து. நீ இல்லன்னா இந்த வீடு இல்லாத மாதிரி, நீதான் இந்த வீட்டை கட்டி காப்பாத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இங்க வந்து ஒரு நாள் தானே இந்த வேலைக்கு போனேன். அதுக்கே இந்த வேலைக்கு போனதுக்கு நீ எவ்வளவு திமிரு கட்டிக்கிட்டு இருக்கா, எவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? நான் 1 நாள் வேலைக்கு போறேனோ 2 நாள் வேலைக்கு போறேனோ, அட்வான்ஸ் இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல சேலரிக்கு முன்னாடி வேணும்னு கேட்டா அவங்க தருவாங்க. ஆனா உங்களை நம்பி நின்னுகிட்டு இருக்காங்களே பொருள் பேசுறவங்க, இவங்க கிட்ட கேளுங்களேன், ஒரு 50 ரூபாய் தருவாங்களான்னு சொல்லி. தரவே மாட்டாங்க. என்கிட்ட இல்லையமா, நானே கஷ்டத்துல இருக்கிறேன் நீட்டி பேசிட்டு போயிருவாங்களே தவிர உதவின்னு செய்யறதுக்கு ஒருத்தரும் வர மாட்டாங்க என்ன விட்டா. உங்களுக்கு அமைதியா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது, உங்க பையனுக்கு நல்லது. இல்லன்னு வச்சுக்கோங்க, எப்படியாச்சும் கெட்டு போங்கன்னு போய்கிட்டே இருப்பேன். இங்க பாருடி, நீ இல்லாம என் பிள்ளைய கொண்டு வர முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? ஆமா, நான் இல்லாம உங்க பிள்ளைய கொண்டு வந்துருவீங்களோ சொல்லுங்க? இல்ல கொண்டு வந்துருவீங்களோன்னு கேக்குறேன். எப்படி கொண்டு வருவீங்க? காசு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு கேன்சர், அந்த கேன்சர் சரி பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பாக்குற செலவு வரைக்கும் நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா அது? முதல்ல அட்மின் கிட்ட பேசி எல்லா செலவையும் என் பொறுப்புல பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? என் அட்மின் கிட்ட பேசி கொஞ்சம் செலவு கம்மி பண்ணுங்க. நான் எவ்வளவு நாள் இங்க ஒர்க் பண்ணிருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்னுடைய சார்பில் நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் காலையில இருந்து இதே பிரச்சனையை தான் மறுபடியும் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வளர்த்த வளர்ப்பு தான் சரியில்லையே தவிர எங்க அம்மா என்ன நல்லா தான் வளர்த்திருக்காங்க. வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுறதுக்கு மட்டும் இல்ல, அதான் ஆதாரத்தோட உக்காந்துக்கிட்டு இருக்கிய. என்ன ஆதாரம்? அவங்க தலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, தலையெழுத்துன்னு சொல்லி. அதனால நானும் அவங்க கூட தலையில உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? அப்படி எனக்கு ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? முதல்ல சொல்லுங்க. என்னால அப்படி இருக்க முடியாதுங்க. எனக்கு மரியாதை தந்தாதான் நானும் மரியாதை தருவேன். எனக்கு மரியாதை தராத இடத்துல நானும் இப்படிதான் நடந்துப்பேன். அதுவும் இல்லாம பெட் மேல உட்காந்துக்கிட்டு இருந்தா என்னங்க தப்பு? மாமியார் கீழே உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கால் வலியா கூட இருக்கலாம். கீழே உட்காந்தா கொஞ்சம் கால் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கீழே உட்காந்து நாங்களும் கீழே உட்காரணுமா? மாமியார் சேர்ல உட்காந்துருந்தா நாங்க சேர்ல உட்காந்துட்டு இருக்கோம், அப்படிதானே? அதெல்லாம் நாங்க சொல்ல வரலாமா? வளர்ப்புன்னு சொல்லுறியே. அப்பா அம்மா இருக்கிற பொண்ணே கல்யாணம் முடிஞ்சதுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பா அம்மா சொல்லுவாங்க, வீட்டுக்கு பொறுத்து போ மாமியார் வீட்டுக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம இப்படி தாலியை கழட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கழுத்துல தாலி செய்யின காங்கல மஞ்ச பயிரை மாத்தாம அதுக்குள்ள தாலியை கழட்டி வச்சிருக்கிய தூர. இப்பதானே தெரியுது வளர்த்த வளர்ப்பு யோக்கியம் என்னன்னு சொல்லி. பொம்பளைக்கு அடுக்குமா இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு? இங்க பாருங்க, நான் கிறிஸ்டின் சரிங்களா, நீங்க ஹிந்து. இருந்தாலும் இந்த பழக்கம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலனாலும் பிடிச்ச மாதிரி ஏத்துக்கிட்டேன். எல்லாத்துக்கும் யாரு காரணம் நினைக்கிறீங்க? உங்க பையன் மேல இருந்த உண்மையான அன்பு. ஆனா அந்த அன்பை நீங்க இவ்வளவு கேவலமா கொச்சப்படுத்துவீங்கன்னு நினைக்கவே இல்லை. நல்லா அன்பு வச்ச அன்பு. ஆமா,
சாங்கியம் சம்பிரதாயம்லாம் உண்மைதாம்மா, பொய் இல்ல சரியா. நீ தாலி செய்யனை கழட்டி வச்ச உடனே தான் அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்காங்க. பாத்தியா, ஆபத்து தானே தேடி வந்துட்டு. அது ஒருத்தவங்களோட விருப்பம், அது காதலோட அடையாளமா தான் நான் நினைச்சு என் கழுத்துல போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த காதலே இல்லன்றப்போ அதை ஏன் நான் என் கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கணும்? எவனோ ஒருத்தன் கட்டின கயிறை கூட என் கழுத்துல நான் சுமக்கணும்னு நினைக்கல. அது என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் கயிறு, யாரோ என் கழுத்துல வச்ச ஒரு கயிறு. அந்த கயிறு எனக்கு பிடிக்கல, நான் அழுத்து வச்சிட்டேன், அவ்வளவுதான். ஈஸ்வரி, பாத்தீங்களாத்தே எப்படி எல்லாம் பேசுறான்னு சொல்லி. இவகிட்ட எல்லாம் இனிமே என்னால பேச முடியாதுமா. அது சொன்ன மாதிரி வளர்ப்பு சரியில்லை. ஆமா, அப்பா அம்மா இருந்தா சொல்லி கொடுத்துட்டு வளர்த்துருப்பாங்க. இது தனியா இருந்த வளர்ந்த பிள்ளை தானே, அதனாலதான் இவ்வளவு திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்கு. பட்டு திரும்பி வரும், விட்டுரு. நான் பாறேன், இதுக்கு மேல இவகிட்ட நம்மளால பேச முடியாதுமா. கௌசி, என்னி அம்மா இப்படி பேசுனதுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க நீ. நான் வேணா உங்ககிட்ட சாரி கேக்குறேன். அம்மா இந்த பாட்டி சொல்லி கொடுக்கறதுனாலதான் அப்படி பேசுறாங்க. அம்மையே தப்பா எடுத்துக்காதீங்க கௌசி. அண்ணி. கௌசி, ஏன் கௌசி நீ எப்படி பண்ற? ஏன் அண்ணி என் மேல கோவமா? உன் மேல கோவம்லாம் இல்ல கௌசி. இந்த மாதிரி முதல்ல அழுகிறத நிறுத்து சரியா. படிச்ச பிள்ளைங்க தைரியமா இருக்கணும். அதுவும் இல்லாம உன் அம்மாவை அமைதியா இருக்க சொல்லு. உன் அம்மா அமைதியா இருக்க போய் தான் உன் அண்ணன் இங்க வருவாங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா சத்தியமா சொல்றேன், நைட்டோட நைட்டா என் பெட்டி பெருக்கெல்லாம் தூக்கிட்டு நான் பாட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன். யாருமே இல்லாம உன் அண்ணன் வெளியே எடுக்க முடியாம உங்க அம்மா தான் கஷ்டப்படுவாங்க. பார்த்து இருந்துக்க சொல்லு. இது மிரட்டுற மாதிரி தான் இருக்கும், இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலும் எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல. உன் அம்மா உதவி செஞ்சு கொஞ்ச நேரம் டென்ஷன் பண்ணாம அமைதியா இருக்க சொல்லி. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் நான் போன் பண்ணி கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். வந்ததுல இருந்து நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க கௌசி. நீ ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல, உனக்கு 17 வயசு ஆகுது. நீயே சொல்லு, உன் அம்மா பண்றது சரியா தப்பானு? என்னி அம்மா தெரியாம பண்றாங்க நீ. எங்க அண்ணனை மட்டும் வெளியே கொண்டு வந்துருங்க நீ, ப்ளீஸ் அண்ணி. அதுக்குதான் கௌசி நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். உங்க அம்மாவை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு கௌசி. அம்மா அண்ணனுக்காண்டி அமைதியா இருமா, அவங்கதான் சொல்றாங்களா. ஐயோ கடவுளே. அழுகாதம்மா. இனிமே ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 ஷிஃப்டா கன்வெர்ட் பண்ண போறோம் நாங்க. வேகன்சிக்கு ஆளும் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு டாக்டர் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணுவாங்கன்னா நாளைக்கு ஜாயின் பண்ணுவாங்க. சாரி, இன்னைக்கு வேகன்சி அவங்களை எடுத்திருக்கோம். நாளையில இருந்து அந்த டாக்டர் வருவாங்க. ஜூனியர் தான் அவங்க, சரிங்களா. அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா சிந்து. ஓகே மேம். சார் 3 ஷிஃப்ட்னா அப்போ அதுக்கேத்த மாதிரி ஸ்டாஃப்ஸும் வேணும்ல சார்? ஆமா, அதுக்கேத்த மாதிரி நாங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல வந்து ஒரு 1 மந்த் இல்லைன்னா 2 மந்த்ல வேகன்சி எல்லாமே ஃபினிஷ் ஆயிரும். நம்ம அதுக்குள்ள ஒரு ரொட்டீனை கொண்டு வந்தாதான் அதுக்கேத்த மாதிரி கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 சீனியர் டாக்டர் இருப்பாங்க. நைட் ஷிஃப்ட்டுக்கு மட்டும் ஒரு சீனியர் டாக்டர் தான் இருப்பாங்க. இன் கேஸ் வந்து ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னா உடனே நீங்க மத்த சீனியர் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்போ வந்து யாரால சீக்கிரமா வந்து ஹாஸ்பிட்டலை ரீச் பண்ண முடியுமோ அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஏன் நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து ஒரு சீனியர் டாக்டர்னா நைட் ஷிஃப்ட்ல அதிகமா கேசஸ் வராது. இன் கேஸ் வந்தாலும் ரொம்ப எமர்ஜென்சி கேஸ் தான் வரும். அப்போ வந்து நம்ம வந்து 3 ஜூனியர் டாக்டர் ஒரு சீனியர் டாக்டர் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி மேனேஜ். இன்னொன்னு வந்து என்னன்னா அந்த ஷிஃப்ட் கொலாபரேஷன் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஷிஃப்ட் கண்டினியூ பண்றவங்க அதே ஷிஃப்ட் அடுத்த வீக் கண்டினியூ பண்ண முடியாது. ஆமா, ஷிஃப்ட் கண்டினியூட்டி எப்படி இருக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏ ஷிஃப்ட் வராங்கன்னா அடுத்த வாரம் சி ஷிஃப்ட் வருவாங்க. ஏ ஷிஃப்ட், பி ஷிஃப்ட், சி ஷிஃப்ட்ன்றத நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஏ ஷிஃப்ட்னா மார்னிங் ஷிஃப்ட். மார்னிங் வந்து டைமிங் 6 to 2 இதுதான் டைமிங், ஓகேவா. பி ஷிஃப்ட்னா ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் 2 to 10. ஓகே, நீங்க அவுட் ஆகுறதும் அவங்க இன் ஆகுறதும் கரெக்டா இருக்கணும். உங்ககிட்ட இருந்து சில ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் நீங்க வந்து அவுட் ஆகணும். அந்த மாதிரி சி ஷிஃப்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 10 to மார்னிங் 6 o'clock வரைக்கும். இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து சி ஷிஃப்ட் அது மீன் நைட் ஷிஃப்ட் வரவங்க வந்து எந்த மாதிரி டாக்டரை வந்து ஷஃபிள் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து எங்க ப்ராப்ளம்ன்றதுனால நாங்க அதை பார்த்துக்கிறோம். ஆனா வந்து ஸ்டாஃப் வந்து எப்பவுமே வந்து இப்போ வந்து ஒரு ஷிஃப்ட்ல வந்து ஒரு கேங்ஸ் ஃபார்ம் ஆயிட்டுன்னா அந்த கேங் தான் வந்து கேங்ன்றதை விட குரூப்னு சொல்லிக்கலாம். இப்போ ஏ குரூப் ஒன்று ஃபார்ம் ஆகும், பி குரூப் ஒன்று ஃபார்ம் ஆகும், சி குரூப் ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த குரூப்புக்கு வந்து 3 பேர் வந்து மாறி மாறி வருவீங்க. எப்படி சொல்றதுன்னா குரூப்
குரூப் மாறுமே தவிர குரூப்ல இருக்க பர்சன்ஸ் மாற மாட்டீங்க. ஐ மீன் இவன் என்ன சொல்ல வரானா, இப்ப 4 பேர் இந்த குரூப்ல இருக்கீங்கன்னா அந்த 4 பேர் இன்னைக்கு ஏ ஷிஃப்ட் வரீங்கன்னா அடுத்த வீக் சி ஷிஃப்ட் வருவீங்களே தவிர இந்த 4 பேர்ல வந்து ஒருத்தர் வந்து அந்த ஷிஃப்ட் அவங்க இந்த ஷிஃப்ட் அப்படின்னு கொலாப் ஆக மாட்டீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா எங்களுக்குள்ள ஷிஃப்ட் சேஞ்சிங்ல வந்து நாங்க வந்து மாறிப்போம். ஓகே ஓகே மேம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா அட்மின் கிட்ட வந்து அந்த ஷிஃப்ட் ஷெட்யூல் ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை வாங்கி பார்த்துக்கோங்க. ப்ராப்பரா இன்னும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணல, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்லலாம்னு தான் நினைச்சோம். பட் இருந்தாலும் இதை நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு இருக்கோம். அதனாலதான் உங்ககிட்ட இப்பவுமே சொல்றோம். நெக்ஸ்ட் வீக்குக்கு இன்னும் 2 to 3 days தான் இருக்கு, சரிங்களா? அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா நர்ஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் அவுட் பண்ணிருங்க. அந்த ஷெட்யூலை வாங்கி அட்மினோட குரூப்ல இருந்து எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ண சொல்லுங்க ரீனா. ஓகே? ஓகே மேம். மேம் ஒரு டவுட். என்ன டவுட் சொல்லுங்க. மேம் மற்ற 2 ஷிஃப்ட்னா கூட ஓகே, பட் ஆனா மார்னிங் ஷிஃப்ட்ல சாப்பாடு அதெல்லாம் அது வந்து சாப்பாடு பிளானிங் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃபுட் வந்து தரா மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இதே மாதிரி நானும் ரகு அப்படி இல்லைன்னா ஆதி மூலியமா யார் மூலியமாச்சும் அந்த சாப்பாடு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? நீங்கள் பயப்பட வேண்டாம் ஃபுட்டை பற்றிலாம், அதில் எந்த குறையும் இருக்காது. ட்ராவலும் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். எங்களால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சு அரேஞ்ச் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் சுற்றி இருக்க சரௌண்டிங் கிட்டேயே தானே இருக்கீங்க, அதனாலதான். ஓகே மேம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லா நர்ஸ் கிட்டயும் சென்ட் பண்ணிருங்க. ஓகேவா? அந்த அட்மின் கிட்ட வாங்கி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணிருங்க. ஓகே? ஓகே சார், தேங்க்யூ.